அடியன் ராமானுஜதாசன். ஒரு ரொம்ப ரசமான ஒரு அனுபவம், அதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆடியோ கிளிப்பு. கந்தாடை தோழப்பர்னு ஒரு சுவாமி எழுதியிருந்தார். இது நம்பிள்ளையோட வைபவத்தை சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கதை, ரொம்ப ரொம்ப சின்ன கதை. என்ன அப்படின்னா, அந்த கந்தாடை தோழப்பர் ஒரு தடவை ஒரு ராஜசபைக்கு போயிருந்தார். இந்த கந்தாடை தோழப்பருக்கு நம்பிள்ளை மேலே கொஞ்சம் சின்ன பொறாமை இருந்ததாக ஒரு விஷயம் இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ராஜசபைக்கு போகும்போது அந்த ராஜா ரொம்ப பண்டிதன், ரொம்ப சாஸ்திரஞானம் உள்ளவன், பரவாயில்லாம் கேள்வி கேட்டு சாஸ்திரத்தை பற்றின கேள்வி கேட்கக்கூடியவன். அவன் ராமாயணத்தை பற்றி இந்த சுவாமிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். ராமாயணத்துலேருந்து என்ன அப்படின்னா, ஸ்ரீராமன் நாராயணோட அம்சமாக இருந்தாலும் அவதாரமாக இருந்தாலும் ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு சொல்கிற மாதிரி தன்னோட பரத்வத்தை அத்தனையும் மறைச்சிண்டு விட்டுட்டு தான் ராமனாக திருவதாரம் பண்ணார். நான் மனுஷன் அப்படின்னு சொல்லி தான் திருவதாரம் பண்ணார். அப்படி இருக்கிற சமயத்தில் ஜடாஜு மோட்ச விருத்தாந்தம் நடக்கும்போது மயாத்தம் சமயுஜ்ஞாதா கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னு ராமன் ஒரு வார்த்தை சாதிக்கிறார். அப்படின்னா, நான் சொல்கிறேன், எல்லாரும் எந்த கதியை அடையிறதுக்கு பிரயத்தனப்படுவாளோ அந்த இடத்துக்கு நான் சொல்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு ஜடாயுவுக்கு ராமன் ஆக்ஞை, ஒரு அனுக்கிரகம் பண்ணுறார். இந்த இடத்துல ஒரு டவுட் வரணும். இதை தான் அந்த ராஜா அந்த பட்டர் சுவாமியை கேட்டான். ராமன் மனுஷன் தானே, அப்படி தானே அவர் சொல்லிட்டு திருவிழா பண்ணும்போது இந்த இடம் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? அவர் இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டார்ல, இது பரத்வம் ஸ்ரீமன் நாராயணனுக்கே உள்ளது, மோட்ச பிரதத்வம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற போது இவர் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? இவர் எப்படி நான் சொல்கிறேன் நீ போன்னு இவர் எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு அந்த ராஜா கேட்கும்போது, இந்த கந்தாள தோழப்பருக்கு சிலட்டாக பதில் சொல்ல தெரியல. நான் நம்பிள்ளைங்கிறவர் ராமாயணத்தில் அவ்வளோ ஊற்றமுடையவர். நீங்கள் நம்பிள்ளையோட ஈடு, திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை ஈடுன்னு ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதை நீங்கள் சேவிச்சீங்கன்னா அதில் ரொம்ப நிறைய இடங்களில் ராமாயணத்தோட ஸ்லோகங்களை சொல்லாத ஒரு வியாக்கியானம் இருக்காது. ஒரு பாசுரத்துக்கு வியாக்கியானத்தில் ஈடில் ராமாயணத்தை உதாகரிக்காமல் ஒரு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேர். அப்படி ராமாயணத்து மேலே ரொம்ப பிரீத்தி உள்ளவர், ரொம்ப வியாபகம் உள்ளவர். அவரோட சிஷ்யர் ஒருத்தர் அங்கே வந்திருந்தார் ராஜசபைக்கு. அவர்கிட்ட இந்த கந்தாள தோழப்பர் போய் கேட்குறார், இந்த ஸ்லோகத்துக்கு உங்கள் பதிலாக அவன் நம்பிள்ளை எப்படி நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்னு கேட்கும்போது அந்த சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார், சத்தியேன லோகான் திஜதி. இந்த வார்த்தையை சொல்லி நம்பிள்ளை நிர்வாகம் பண்ணுவார். அப்படின்னா, எவன் ஒருத்தன் தர்ம மார்க்கத்தில் இருந்து சத்தியத்தையே பேசி சத்தியத்தையே நடக்கிறானோ அவனால் எல்லா லோகங்களும் ஜெயிக்கப்படும். சத்தியேன லோகாத் ஜெயதி, அவனால் எல்லா லோகங்களும் ஜெயிக்கப்படுங்கிறது சாஸ்திரம். ஸோ ராமன் தர்மமாகத்தே இருந்து சத்தியமே பேசி சத்தியமே நடக்கிறதுனால அவரால் இந்த லோகம் மட்டும் இல்லை, பரலோகத்தையும் அவரால் அந்த சத்தியத்தை கொண்டே ஜெயிக்க முடியும். அதனால் அந்த சத்தியத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் ராமன் இதை சொன்னான்னு நம்பிள்ளே நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்னு அந்த சுவாமி சாதித்தார். ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சுக்க விடுறது, ராமனோட கல்யாண குணங்கள்னால், ராமன் கல்யாண குணங்கள்னாலேயே லோகத்தை ஜெயித்தவன். அதனால தான் சத்தியேன லோகான் ஜெயத்தின்னு நம்மள சாதிக்கிறோம். தாசன்.